நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்திவி. அமெரிக்கா ஈரானோட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் இதனால் அமைதி திரும்பாமான்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இன்றைக்கி இது தொடர்பாக நம்முடன் விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் மேனாள் அரசியல் பிரிவு அதிகாரி கண்ணன் நம்மோடு இணைகிறாரு. அவர்கிட்ட இதை பற்றி பல கேள்விகள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம் பிருத்வி சார். கடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இன்னும் ஒரு 15 நாளில் இந்த அமைதி ஒப்பந்தம் சைன் ஆகிடும்னு நீங்கள் ஒரு வாரத்திலே அது சைன் ஆகிடுச்சு. அப்படி மிஸ் ஆச்சுன்னா செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் இப்போது அமைதி ஒப்பந்தம் சைன் ஆகிடுச்சு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மிடில் ஈஸ்ட்டுக்கிட்ட? இப்போ ஏன்னா நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸாக பல ப்ராப்ளங்களில் இருக்குது. இது உடனடியாக முடிவுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா? இது உடனடியாக ஒரு எஃபெக்டை கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது தற்காலிகமாக ஒரு நிவாரணம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதுனாலையும் முற்றுகையிடப்பட்டதுனாலையும் சர்வதேச எண்ணெய் விலை உயர போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆசியாவில் இருக்க பல நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் முதலிய நாடுகள் அவங்களுடைய எண்ணெய் வரத்து இது வழியாக தான் நடக்குது. அது குறைஞ்சி போச்சு, விலைகள் எல்லாம் தாறுமாறாக ஏறி போயிடுச்சு. இந்த ஒப்பந்தம் அந்த நிலையை முதல்ல சரி செய்யும். அதற்கான ஒப்பந்தம் மட்டுமே இது. ஹார்முஸ் நீரிணை போருக்கு முன்னாடி திறந்திருந்துச்சு. ஒரு நாளைக்கு 100லிருந்து 130 கப்பல்கள் அந்த ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தினார்கள். அந்த நிலைக்கு இதை திருப்பி கொண்டு போகிற எண்ணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதிபர் ட்ரம்ப் அதை தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? கடும்போக்காளர்கள் தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒப்பந்தத்தில் நான் வேகமாக கையெழுத்து போட்டுட்டேன்ட்டு, இன்னும் தொடர்ந்து அவர்களை நாம் குண்டு வீசி தாக்கியிருக்கணும் அப்படின்றாங்க. நான் 3 வாரம் 4 வார காலம் குண்டு வீசி தாக்கலாம், ஆனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப் போவதில்லை. அப்போது சர்வதேச அளவில் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சிதைவு ஏற்படும். அது வேண்டான்னு நான் பார்த்தேன், அதனால தான் நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னார். போன தடவை நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது இன்னும் ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் இது நடக்கலாம்னு நான் நினச்சதுக்கு காரணம், அதற்கு ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடியே அது நடந்திருக்கணும். அது ஏன் கடைசியில் தப்பி போயிட்டு நடக்கலைன்றதுக்கு 2 காரணம். ஒன்று அவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு முதல் வரைவு இருந்துச்சு. உருவாக்குறது மட்டுமல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதும் கூடாதுன்ற ஒரு வரியை நான் சேர்க்க சொன்னேன் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொன்னார். இது தவிர லெபனானில் ஒரு தீவிரமான கடும் மோதல் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் இந்த ஒப்பந்தத்தோடு இணைச்சிட்டாங்க ஈரானியர்கள். அங்கே அது நின்னா தான் இதற்கு நாங்கள் வருவோம் அப்படின்னாங்க. அதனால் இது ஏறக்குறைய அதாவது ஃபினிஷிங் லைன்னு சொல்கிற, ஒரு மாதமாகவே ஃபினிஷிங் லைனில் தான் இருக்கு. உண்மைதான் அப்படின்னு உண்மைதான். இப்போ இந்த ஒப்பந்தம் வந்திருக்கு சார், இதில் பல முக்கிய அம்சங்களை சேர்த்துருக்காங்க. குறிப்பாக 14 அம்சங்கள்னு சொல்கிறாங்க. இதில் எது முக்கியமானதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 14 ஒப்பந்தங்களில், இந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் முக்கியமானது ஹோர்முஸ் நீரிணையினுடைய முடக்கத்தையும் இவர்களுடைய முற்றுகையையும் திறப்பது. இவர்களோட முற்றுகைனா நேவல் பிளாக்கேட், அமெரிக்க கடற்படை முற்றுகை. அது நேத்திலே இருந்து அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போது என்ன சிக்கல் அங்கே பழையபடி போக்குவரத்துக்கு அப்படின்னா, கடற்கண்ணி வெடிகளை ஈரானியர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தான் அப்புறப்படுத்தணும். அவர்கள் சொல்லி மற்றவர்கள் அப்புறப்படுத்தலாம். எப்போவுமே அந்த மாதிரி கண்ணி வெடிகளை வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு வரைபடத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டும், எங்கே வச்சிங்கன்ட்டு. இல்லைனா உங்களுக்கு அது ஆபத்தாக போயிடும். அதுக்கெல்லாம் 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மாதத்துக்கு பிறகு முன்பிருந்த அளவுக்கு போக்குவரத்து ஒரு பாதியாக உயரும். இப்போ எண்ணி ஒரு 3-4 கப்பல்கள் போவதே ரொம்ப சிரமம். இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது தவிர இந்த ஒப்பந்தத்தில் ஒரு வரி இருக்குது. அந்த வரியில் என்ன சொல்கிறார்கள் ஈரானியர்கள்? நாங்கள் அணு ஆயுதத்தை பெறவோ ப்ரொக்யூர் அல்லது ப்ரொடியூஸ் உருவாக்கவோ மாட்டோம், எப்போதும், நெவர், என்றும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த மாதிரி உத்தரவாதங்களை அவர்கள் எப்போதுமே தந்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய உத்தரவாதம் இல்லை. ஆனால் எழுத்தில் முதல் முறையாக இது இருக்கிறது. ஒபாமாவுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை தான் அவர்கள் செய்தார்கள். அதுதான் தொனி. இந்த சரியான இது அக்ஷர சுத்தமாக இதே வரிகள் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கக்கூடிய, இப்போ எண்ணெய் விற்பதற்கு அவர்களுக்கு தடை இருக்குது. அவர்கள் யாருக்கு எண்ணெய் விற்கிறாங்க? சீனாவுக்கு நிறையா விற்கிறாங்க. இன்றைக்கி அந்த தடையை அமெரிக்கா விலக்கிக்குச்சு. அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் விற்கலாம், இந்தியர்கள் கூட அவர்களிடத்தில் வாங்கலாம்.
இது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு. அவங்க ரொம்ப காய்ந்து போயிருக்கிறார்கள். அவங்களுக்கு இது வந்து ஒரு காய்ந்து போன பயிர்களுக்கு தண்ணீர் வரத்து மாதிரி அப்படியே அவர்களை மீண்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தை மலரச் செய்யும். ஏகப்பட்ட பொருளாதார தடைகளின் கீழ் ஈரானிய பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இது ஒரு பெரிய வெற்றி. இப்போது இதற்கு அடுத்து 60 நாட்களுக்குள் ஒரு பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தை இப்போ தொடங்கணும். நாளைக்கு மறுநாள் தொடங்கியிருக்கோம். அது வந்து ஏற்பாட்டியல், லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஏற்பாடுகளில் அவ்வளவு எளிதாக இல்லை. அது வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவில் இல்லை. அதனால் அதை நாங்கள் பண்ணலை. அதனால் துணை அதிபர் வான்ஸ் திரும்பி போகிறார். அவர் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள இருந்தார். இந்த சைன் பண்ணுறது டிஜிட்டலாக சைன் பண்ணியிருக்காங்க. எப்பொழுதும் நேராக சேர்ந்து சைன் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க சார்? அதில் ஏதாவது காரணங்கள் இருக்கும்? ஈரானியர்கள் அமெரிக்கர்களோடு சந்திப்பதை அவர்கள் பெரிதும் விரும்பவில்லை. இப்போ நல்ல கேள்வி அதை நீங்கள் கேட்டது. ஏன்னா முஜ்தபா கொமேனி என்ன சொல்கிறார், உச்சத்தலைவர், நேற்று, இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு நாட்டம் இல்லை, எனக்கு வேறு கருத்து இருக்குது. ஆனால் என்னுடைய அதிபர் சொன்னார், இந்த ஒப்பந்தத்தினால் ஈரானுக்கு எந்த கேடும் விளையாதுனாரு. சரி, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். நாளைக்கு நாங்கள் நேரடியாக சந்தித்து பேச இருப்போம். ஆனால் அப்படி நாங்கள் சந்தித்து பேசுகிறதுனாலேயே அவங்ககிட்ட நாங்கள் சரணடைஞ்சிட்டோன்ட்டு அர்த்தம் இல்லை. அவர்கள் அமெரிக்கர்களை சந்திப்பதற்கு தயங்குகிறார்கள். அது வந்து ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு. ராஜதந்திர உறவுகளில் உங்களுடைய பரம வைரியை வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க, அவங்க உங்களை சந்திக்க ஆவலாக இருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கனிதான் அது. ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்க எதிர்ப்பையே அவர்கள் சுவாசிக்கவும் நேசிக்கவும் செய்கிறார்கள். அதனால் வளர்றாங்க. அப்படித்தான். அதுதான் அவர்களை வந்து அது அவர்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே. பிரான்ஸில் G7 சந்திப்புக்கு சென்ற ட்ரம்ப் அங்கே கையெழுத்திட்டார். அவர் தெஹ்ரானில் ஈரானுடைய அதிபர் பெஷாஷியான் அவர் அங்கே கையெழுத்திட்டார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் இந்த முடிவில் வந்து ட்ரம்ப் அங்கே நிறைய விமர்சிக்கப்படுறார். ஏன்னா இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 300 பில்லியன் வந்து தரதாக சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. உண்மைதான். 300 பில்லியன் நம்ம இங்கேருந்து அமெரிக்காவோட பணத்தை நம்ம ஈரானுக்கு தரோம் அப்படின்னு பயங்கரமாக விமர்சிக்கப்படுறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது ஒபாமா அதை சரியாக கையாளுனார். ஒபாமா செலவு பண்ண காசை விட இப்போ நீங்கள் பல மடங்கு காசு செலவு பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. அந்த பார்வை சரியா சார்? ஒரு வகையில் சரிதான். இது நிறைய விட்டு கொடுத்துருக்காரு ட்ரம்ப் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா ஈரானியர்கள் தான் இதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவங்க எதுவும் பெருசாக இறங்கி வரலை. ஹார்முஸ் நீரிணை போருக்கு முன்னாடி திறந்துருந்துருச்சு. February 28க்கு முன்னாடி ஹார்முஸ் நீரிணையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா கப்பலும் போயிட்டு இருந்துச்சு, எல்லா கப்பலும் வந்துட்டு இருந்துச்சு. இவர் போர் தொடங்கின பிறகு தான் அவங்க அதை முடக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆயுதமாக அவர்கள் கண்டெடுத்து விட்டார்கள். இப்போது ஒபாமா வந்து இவங்களுடைய பணம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பில்லியனுக்கு மேலே கொடுத்தார். அது அவங்களுடைய பணம். அது வந்து அவங்க வைப்பு தொகையில் வச்சுருந்தாங்க. அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து அவங்களுக்குள்ள உறவு சரியில்லை அப்படின்னு இருந்தபோது முடக்கி வச்சுருந்தாங்க. அதை கொடுத்தார். இப்போ இந்த $300 பில்லியன் அளவுக்கு மறு கட்டமைப்பு நிதி, ரீஸ்ட்ரக்சர், அது அப்புறம் வந்து அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான நிதி அப்படின்னு. இந்த நிதி எங்கேருந்து வரும்ன்ட்டு இந்த ஒப்பந்தம் சொல்லலை. அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இது வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே தான் செக் இருக்குது. ஆமாம். அதனால் அமெரிக்க பணமா அல்லது வளைகுடா பணமா என்று கேட்டால் அமெரிக்காவிலிருந்து இந்த பணம் போகாது என்று நீங்கள் நம்பலாம். இப்போ முடக்கப்பட்ட நிதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $167 பில்லியன் வரைக்கும் ஈரானிய பணம் நிதிகள் முடக்கப்பட்டிருக்கும். அதுவும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த விமர்சனம் என்னென்னா, இந்த ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு இதுவரை தண்ணீரே பார்க்காத பயிராக அவர்கள் இருந்தார்கள். அதுதான் அவங்களை இந்த அழுத்தத்துக்கு கொண்டு வந்துச்சு. இந்த ஹார்முஸ் நீரிணை முடக்கம் ஒரு நாளைக்கு $435 மில்லியன் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு இப்போது இந்த வாடிய பயிருக்கு வந்த தண்ணீராக இந்த பணம் பாயும். அவர்கள் இன்னும் பலம் பெற்று விடுவார்கள். அவங்களுடைய ஆயுதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே இன்னும் அவர்களிடத்தில் இருப்பாக இருக்கிறது. துணை அதிபர் வான்ஸ் என்ன சொல்கிறார், அது முக்கியமில்லை, அவங்களுடைய ஏவுதளங்கள், லான்ச்சிங் பேட்ஸ், அது வந்து நாங்கள் அழிச்சிட்டோம். அதனால் ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்கலாம்,
ஆனால் அவர்களால் ஏவுதளத்திலிருந்து அதை ஏவ முடியாத அளவுக்கு அந்த தளங்களை நாங்கள் வந்து முடக்கிட்டோம் அப்படின்னு அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த விமர்சனம் ரொம்ப முறையான விமர்சனம் அப்படின்ட்டு தான் பல பேர் நினைக்கிறாங்க. அமெரிக்க ஊடகத்துறையிலையும் அமெரிக்க இதழியல் துறையிலும் இந்த ஒப்பந்தத்தில் ஈரானியர்களுடைய கை பெரிதும் ஓங்கி இருப்பதாகத்தான் கணிக்கிறார்கள். இல்லை, அமெரிக்கா வாரனால பெரிய அளவு பொருட்சேதமும் உயிர் சேதமும் அடைஞ்சது ஈரான் தான். அப்போ ஈரானுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுன்றது சரிதானே சார்? இது காம்பன்சேஷன்னு சொல்லலை. அப்படி சொன்னால் வந்து அது வந்து கொஞ்சம் முகம் கவிழ்ந்து போயிடும் இல்லையா, லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஆகிடும். அதனால் அப்படி சொல்லலை அவங்க. இது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொருள் இழப்பு நடந்திருக்கு. ஒரு $300 பில்லியன் அளவுக்கு அவர்கள் இழந்திருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் கணிக்கிறாங்க. பல உயிர்கள் இழந்திருக்காங்க. உயிர்களை திருப்பி தர முடியாது. ஆனால் இதை வந்து மறுகட்டமைப்புக்காக வளர்ச்சி நிதியாக கொடுக்கலாம். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இந்த போரில் அமெரிக்கர்களை காட்டிலும் அதிகமாக தாக்கப்பட்டவர்கள், நட்டப்பட்டவர்கள், இழப்பு அடைந்தவர்கள் வளைகுடா நாடுகள். அவங்க வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ட்டு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்க எல்லா சைடும். ஆமாம், அவர்களும் பங்கு சந்தையும் இந்த ஒப்பந்தத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பை தந்திருக்கின்றது. ஸோ பங்கு சந்தைன்னு ஒரு இடத்த தொட்டிருக்கீங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஹார்மூஸை கடக்கிற கப்பலுக்கெல்லாம் டேக்ஸ் போடுவோன்னு ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களே சார், அதை பற்றி இந்த இதில் ஏதாவது பேசப்பட்டிருக்கா? இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது, 60 நாளுக்கு அவர்கள் எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டார்கள்னு சொல்லுது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களும் ஹார்மூஸ் நீரிணை சார்ந்த நாடுகளும் சேர்ந்து ஒரு ஏற்பாட்டை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் ஒரு வரி இருக்கிறது. அப்போனா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, பராமரிப்பு செலவு, என்ன பராமரிப்பு சேவைகள், அதுக்கான செலவு, அதுக்கான ஒரு கட்டணம் அப்படின்ட்டு, அதாவது டேக்ஸ் ஒரு டோல் இன் அ டிஃப்ரெண்ட் நேம், அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு அவங்க வரி விதிப்பாங்க. இது பல நாடுகளுக்கு வந்து ஒரு கசப்பாக இருக்கும். ஏன்னா சர்வதேச சட்டத்தின்படி அவர்கள் அதை பண்ணக்கூடாது. இவ்வளவு நாள் பண்ணலை. அது இயற்கையாக அமைந்த ஒரு நீரிணை, அவர்கள் செய்யக்கூடாது. அதுக்கு அங்கேயும் விட்டு கொடுத்துருவார் அதிபர் ட்ரம்ப்ன்ற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது. இல்லை, அப்படி விதிச்சாங்கன்னா நம்மளை போன்ற என்னது நாடுகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு தானே சார் ஏற்படும். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு இடத்த கடந்து வரப்போ நம்ம எந்த டேக்ஸும் இது பண்ணல. இப்போ நம்ம அதுக்கு டேக்ஸ் கட்டினோம்னா அது பெரிய நம்மளுக்கு ஒரு பொருட்செலவை தானே ஏற்படுத்தும். அது வந்து ஈரானுக்கு வேணால் அவர்கள் இது ஒரு புதிய அஸ்திரமாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஹார்மூஸ். அது வந்து ஒரு பணம் காய்ச்சி மரமாக மாறிடும் அவங்களுக்கு, அப்படி தான் இருக்குது. ஆனால் சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஒரு நல்லெண்ணம் வரணும், அவங்கள சுற்றி இருக்க நாடுகளுக்கு அவர்களோட அவங்க ஒத்துப்போகணும், அவங்களுக்கு ஒரு நட்பு வரணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முயற்சியில் அவங்க இறங்காத இருக்கிறது தான் நல்லது. இட்ஸ் பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ். ஏன்னா ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு ₹1 இழக்கிற கதை மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. தொடர்ச்சியாக இந்த பெட்ரோல் விலை இப்போ ஏறிக்கிட்டே இருந்துச்சு சார். அகில உலக அளவில் 100 தாண்டி போய் இப்போ கம்மியாச்சு. இப்போ இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு. இது திருப்பி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. அதாவது உலக அளவில் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அமெரிக்காவில் $4 கீழே வந்துருச்சு ஒரு கேலன். ஏற்கனவே 5 எல்லாம் தொட்டுச்சு, அதிலிருந்து கீழே வந்துருச்சு. முதல்ல 3 என்னமோ இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் இன்னும். ஏன்னா பழைய அளவுக்கு வந்து எண்ணெயினுடைய வரத்தும் போக்குவரத்தும் மீண்டும் அதே உயரத்திற்கு அதே இடத்திற்கு போகிறதுக்கு நாள் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6-7 முறை விலைகளை கூட்டியிருக்கிறோம். அப்படி கூட்டியும் கூட அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை முழுதும் ஈடு கட்டிட்டோமானா இல்லை. அதனால் எனக்கு என்னமோ நாம் குறைப்போம்லாம் தோணலை. மீண்டும் மேலே ஏற்றாது இருந்தாலே நலம். ஸோ அப்போ இந்த விலை குறையறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் பார்க்குறீங்க. அப்போ கண்டிப்பாக இதனால் நம்மளுக்கு அரசுக்கு பிற இழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கா சார்? ஒரு மாதத்துக்கு 4400 கோடி ரூபாய் அரசுக்கு முன்பு இழப்பு இருந்தது. அவர்கள் இந்த 6-7 முறை ஏற்றிய விலையேற்றத்தால் அதில் ஒரு அளவுக்கு அவர்களால் சரி கட்ட முடிஞ்சது. ஆனால் முழுமையாக அவர்களால் சரி கட்ட முடியல. இந்த 60 நாள் டைம் ஒரு ப்ரீத்திங் பீரியட் கொடுத்துருக்காரு. இதில் என்ன மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போகும்னு நினைக்கிறீங்க? இது என்ன மாதிரியான சமிக்கைகளை கொடுக்கும்? இந்த ஒப்பந்தத்திலேயே அவங்கக்கிட்ட 11,000 கிலோ யுரேனியம் இருக்குது. அவங்ககிட்ட 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. அதை வந்து ஈரான்லேயே அதை நீர்த்து போக வைக்கிற முறைகளை
லோவஸ்ட் மினிமல் மொடாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது மிக குறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக குறைந்த அளவில் அந்த முறைகளை எல்லாம் கண்டறிந்து அதை வந்து நீர்த்து போக வைப்பது. அது இப்போ செறிவூட்டப்பட்டு ரிச்சாக இருக்குது, என்ரிச்டு, அப்படி இல்லாமல் பண்ணுறது. அதை வந்து சர்வதேச அணு முகமை இருக்குது இல்லையா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களுடைய மேற்பார்வையில் பண்ணுறதுக்கு ஒரு வரி இருக்குது. அது வந்து அது ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கும். ரெண்டாவது, இவர்கள் எப்படி வந்து அணுசக்தியை இவர்கள் ஆக்க சக்தியாக அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. 3 பெரிய அணு உலைக்கூடங்களை இவங்க வச்சுருக்காங்க. அந்த உலைக்கூடங்கள் வந்து கிட்டத்தட்ட 800 மீட்டர் கீழே இருக்குது, பூமிக்கு கீழே. நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான். இந்த 3 இடங்களில் ஃபோர்டோ வந்து ஒபாமா கிட்ட இவங்க பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்தில் திறந்துருந்துச்சு. அதில் வந்தது தான் வேணேன். அங்கே தான் வந்து இவங்க இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பண்ணிட்டாங்க. அது எப்படி இந்த முறை விட்டு கொடுப்பாங்களா? 3ஐயும் மூடணுன்ட்டு அதிபர் ட்ரம்ப் உடைய நிர்வாகம் சொல்லும். ஏன்னா ஒபாமாவை விட ஒரு படி மேலே போகணும் இல்லையா? அப்போ தானே ஒபாமாவை நம்ம இவ்வளவு பழித்தோம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீர்த்து போக செய்வது, அதுக்கு ஒரு வழி வந்துடும்னு தோணுது. அதுதான் இந்த ஒப்பந்தத்திலேயே அதுக்கான வழிகள் இருக்குது. 11,000 கிலோ யுரேனியத்தை அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? அது ஒரு கேள்வி. இந்த 3 அணு உலைக்கூடங்களை மூடப்போகிறார்களா? செறிவூட்டுவதை இனிமேல் அவர்கள் செய்யவே மாட்டேன் என்று உறுதி தருவார்களா? அதுதான் அமெரிக்கர்கள் கேட்பது, இந்த நிர்வாகம் கேட்பது. அதை பண்ணுவாங்களா தெரியல. எவ்வளவு நாளைக்கு இந்த அணு சக்தியாக மாறமாட்டோம் என்ற வேட்கையை அவர்கள் கைவிட தயாராக இருக்கிறார்கள்? ஒபாமாவிடம் 15 ஆண்டுகள்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. 16 ஆண்டாவது இருக்கணும் இவர்கிட்ட பண்ணுற ஒப்பந்தம், அப்போ தான் ஒரு அர்த்தம் இருக்கும். 18 வந்து முடியலாம், 20 ஆண்டுகள்னு கேட்குறார் அதிபர் ட்ரம்ப். இதெல்லாம் பேசப்படும். இது தவிர வேறு 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து அவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகள் இஸ்ரேலை தொடுது, 2000 கிலோமீட்டர் போகுது. அதனுடைய வீச்சு அவர்கள் கட்டுப்படுத்தணும். அந்த மாதிரி எரிவிசை ஏவுகணைகளை அவர்கள் தயார் செய்யணுன்ட்டு ஒரு உறுதிமொழி தரணுன்ட்டு தொடக்கத்தில் அவர் சொன்னார், அதிபர் ட்ரம்ப் சொன்னார். இஸ்ரேலுக்கு அது முக்கியமானது. இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளுக்கும் அது முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா அவர்கள் அதனால தான் பாதிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய மிசைல்ஸ், பெலிஸ்டிக் மிசைல்ஸ், எரிவிசை ஏவுகணைகள் அவங்கள வந்து தாக்கி கத்தாரினுடைய அவங்களுடைய எரிவாயு தளங்களை எல்லாம் ஒரு பெரிய தளத்தையே அழிச்சிருச்சு. 17% அவர்களுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சு போயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு 3-4 ஆண்டுகள் ஆகும். அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை இது வரைக்கும். அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். இது தவிர அவங்களுக்கு வந்து அவங்க ஆதரவு தருகின்ற 3 ஆயுதம் தாங்கிய போராடி குழுக்கள் இருக்கிறாங்க. ஹமாஸ் பாலஸ்தீனத்தில், ஹெஸ்புல்லா லெபனானில், ஹூத்தீஸ் யெமனில். இவங்களுக்கு பதிலிகள், ப்ராக்சிஸ், அவங்களுக்கு இவர்கள் உதவி செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? அதுதான் இந்த ஒப்பந்தம் சொல்லுது அப்படின்னு துணை அதிபர் வேன்ஸ் சொல்கிறார். நான் அப்படி நினைக்கல. இல்லை, இதில் இந்த ஒப்பந்தங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 3 சொன்னீங்களே சார், இஸ்ஃபஹான், ஃபர்டோ, நாட்ஸ், இந்த 3த்தையும் முதல்ல மூட ஒத்துக்குவாங்களா? ஏன்னா அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக தானே இருக்கும். ஏன்னா இது அதில் பெரிய அளவில் மென்ஷன் ஆகலை. அதுதான் $1 மில்லியன். இப்போல்லாம் மில்லியன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப குறைச்சல். $1 ட்ரில்லியன் குவெஸ்டன். ஏன்னா இப்போ எலான் மஸ்க் ட்ரில்லியனர் ஆகிட்டார், உலகத்தினுடைய முதல் ட்ரில்லியனர். அதனால் இட்ஸ் $1 ட்ரில்லியன் குவெஸ்டன். அது நடக்குமா? இந்த 60 நாளில் அது முடியுமா? அவங்க 2 பேரும் அந்த 60 நாளில் அது முடியலைன்னா நீட்டிச்சுக்கலாம் அந்த பேச்சுவார்த்தைகளை. இது எவ்வளவு நாள் இழுக்கும்? போன தடவை 20 மாதங்கள் அவங்க இழுத்து ஒபாமா அரசை, அந்த நிர்வாகத்தை இழுத்தடிச்சு தான் கையெழுத்து போட்டாங்க. இவர்கள் வந்து மிகவும் கைத்தேர்ந்தவர்கள். 2002 அவர்கள் பேச்சுவார்த்தை மன்னர்களாகி விட்டார்கள். இந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்கிற ஒப்பந்தத்துக்கு எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. அதனால் அதிபர் ட்ரம்ப் அழ வச்சுட்டாங்க. அவர் அப்படிலாம் இல்லை, நான் அவங்கள அழ வச்சிட்டேன், அவங்களுடைய இராணுவத்தை முழுமையாக நிர்மூலப்படுத்திட்டேன்னு நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்கார். நான் வந்து கையேறு நிலையில் இல்லை, அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் என்னுடைய சக்திக்கும் ஆற்றலுக்கும் எல்லையே இல்லை, அப்படி நான் ஒரு பாடத்தை படிக்கவே இல்லை, இந்த ஒப்பந்தம் அப்படிப்பட்ட ஒரு பாடம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் பாடங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த பாடத்தை இன்னும் பார்க்கவில்லை, படிக்கவில்லை அப்படின்றார். அதே மாதிரி இந்த ப்ராக்சிஸை பற்றி சொன்னீங்க. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, லெபனானில் வந்து இப்போ இஸ்ரேலிஸ் இருக்காங்க. லெபனானில் ஹூத்தீஸோட
கடுமையான சண்டைகள் போயிட்டுருக்கு. இந்த ஒப்பந்தம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தீர்வாவது தருமா? ஏன்னா அப்படி தீர்வு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதை இஸ்ரேல் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேலியர்களும் வலியுறுத்துகிறார்கள், சாரி, ஈரானியர்கள் ஈரானியர்களும் வலியுறுத்துகிறார்கள். இல்லை, இஸ்ரேலியர்களுக்கும் ஹெஸ்புல்லாவை அடக்கணுன்றது தான். ஹெஸ்புல்லா அடங்கி போகிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலியர்களுக்கு மகிழ்ச்சி தான். ஹெஸ்புல்லா அவங்கள தாக்குறதுனால தான் இஸ்ரேலியர்கள் அவர்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள். நாட்டு உள்ளேயே படையெடுத்து போயிட்டாங்க, பெய்ரூட்டை தாக்குறாங்க, டயரை தாக்குறாங்க, பல இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடக்குது. அதுதான் முன்னாடி நடக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கையெழுத்தாக வேண்டியதை தடம்புரளை வச்சு. அதனால் இது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. நேற்று அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார், ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்ன்றார். அதுவும் நடக்கும்ன்றார். அவர் சொல்கிற எல்லாத்துலேயும் நம்ம ஒரு 90 விழுக்காடு கழிச்சிடணும். அதனால் அந்த மாதிரி, ஆமாம், கண்டிப்பாக அவர் மிக 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 மிகைப்படுத்தி பேசுபவர். எல்லாத்தையுமே அவர் ஹைப்பபொலி அப்படின்ட்டு கிரேக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. மிகப்பெரிய அளவில் மிகைப்படுத்தி பேசப்படுவதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு பேர் ஹைப்போபலி, ஹைப்பர். அதனால் அந்த மாதிரியானவர் அவர். அந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குதுன்னு நம்ம நம்பலாம். அது இந்த முறை அதையும் தாண்டி ஈரானியர்கள் இதுக்கு கையெழுத்து போட்டதுக்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார நசிவு. அதுதான். அவர்கள் ரெண்டு தரப்புலேயும் பெருமை அடிச்சுக்கலாம், தம்பட்டம் அடிச்சுக்கலாம், பெருமை பேசிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த போரை நான் போன முறை கூட நம்ம பேசினோம், இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை இருவருக்கும் கிடையாது. நேற்று ஜேடி வேன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லும்போது இஸ்ரேலுக்கு சொல்கிறாரு, கடந்த 3 மாதமாக நீங்கள் போட்ட வாருக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணியிருக்கோம், எங்கள் டேக்ஸ்பேயரோட பணம் போயிருக்கு, அதை இஸ்ரேல் குறிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இஸ்ரேலுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை விடுக்கணும்னு தானே நினைக்கிறாரு? இஸ்ரேல் ஒரு பெரிய எரிச்சலை தருகிறது. அதாவது ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு அவர்கள் உடனடியாக கட்டுப்படுபவர்களாக இல்லை. அங்கே தொடர்ந்து அந்த மோதல்கள் நடந்துட்டுருக்கு. அது இந்த ஒப்பந்தம் நடப்பதற்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருந்தது. அதில் அவர் பல கெட்ட வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அவர் வெளியவே பேசினார் ட்ரம்ப். இப்போது துணை அதிபர் வேன்ஸை வச்சு பேச வைக்கிறார். அவர் சொல்கிற 2 அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைச்சர்கள், வலதுசாரி அமைச்சர்கள், அமெரிக்கா தங்களை கைவிட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கு பெரிய நட்டம். இஸ்ரேல் தன்னுடைய நலனை தானே பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அமெரிக்க அதிபர் தள்ளிவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு பதிலடியாக அவர் என்ன சொல்கிறார், இந்த போரே எங்கள் செலவில் தான் உங்களுக்காக நாங்கள் நடத்திட்டுருக்கோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உலகத்தில் எஞ்சி இருக்கிற ஒரே தோழர் அவர் தான் அதிபர் ட்ரம்ப், அவரையும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இப்போ G7 மாநாடு போச்சு சார், பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் பேசிக்கிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நாம தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்க சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த முறை நேராக சந்திச்சாங்க. ரொம்ப அந்த சந்திப்பு ரொம்ப வெப்பமாக, ரொம்ப நட்பாக இருந்ததையும் பார்த்தோம். இந்தியாவுக்கு ஒரு அபாயம் என்றால் அமெரிக்கா துணை பண்ணும் அப்படின்லாம் அவர் சொன்னார். இந்த சமீப காலங்களில், இந்த பல மாதங்களில் பல முறை அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். கடைசியாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்ன தகவலை எடுத்துக்கிட்டோம்னா 8 முறைக்கு மேலே தொலைபேசியில் பேசுகிறாங்க. கடைசியாக இப்போ இந்த போர் தொடங்கின பிறகு அவர் பேசின 2 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 40 நிமிஷம் பேசுகிறார். அதிபர் ட்ரம்ப் ஃபோன் செஞ்சார். அதனால் 2 பேருக்கும் பரஸ்பர ஒருத்தர் மேலே ஒரு பெரிய மரியாதையும், ஏன்னா அந்த இடத்துல இருப்பது என்பது ரொம்ப துன்பமானது. அந்த இடத்துக்கு 2 பேரும் நமக்கு வேணால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எளிதாக தெரியலாம். அது ரொம்ப சிரமமான ஒரு இடம். அதனால் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும், பரஸ்பர மரியாதை என்பது இருக்கும். அப்புறம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வானவில் மாதிரி. அவருக்கு பல வண்ணங்கள் உண்டு, பல நிறங்கள் உண்டு, பல வாசங்கள் உண்டு. அன்னைக்கு காலையில் உங்களை பாராட்டலாம், அன்னைக்கு மாலையில் உங்களை தூக்கி கீழே போட்டுடலாம், அடுத்த நாள் திருப்பி உங்களை மேலே ஏற்றலாம். அதனால் அவர் சொல்கிற எதையும் ஒரு நிதானத்தோடு அணுகுவது தான் நல்லது. உலகத் தலைவர்கள் எல்லாருமே அவர் பேசுவதற்கோ அவர் விமர்சனம் செய்வதற்கோ எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்ம பிரதமரும் அவர் பேசிய எதற்கும் பதில் சொல்லவில்லை.
அந்த பொறுமை அவருக்கு பலனளித்திருக்கு. பிரதமருக்கு பொறுமை பலனளிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மேலே போடுற டேக்ஸில் இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரலையே சார். இல்லை, நமக்கு அந்த அந்த கட்டணங்களெல்லாம் மாறி போயிடுச்சு. நமக்கு புதிய கட்டணங்கள் வந்துச்சு. புதிய கட்டணங்கள், குறைவான கட்டணங்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் அப்படி அவர் கட்டணமே விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதனால் இப்போ அந்த கட்டணங்கள் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே நிற்குது. பார்ப்போம். அதே மாதிரி சார், இந்த எரிவாயு பிரச்சனைக்கு இப்போ ஒரு தீர்வு வருமா சார்? ஏன்னா இப்போ ஹார்முஸ் திறக்க போகிறாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு கப்பல் பேசேஜ் வர்றது, அதே மாதிரி இந்தியர்களை அட்டாக் பண்ணதுக்கும் அவர் எதுவும் சொல்லலைன்னு ஒரு இது வருது. இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறது? அவர் இந்த இந்தியர்கள் 3 பேர் இறந்தது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் என்ன சொல்லுவார், அவங்க தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த கப்பல் போகக்கூடாதுன்னு சொன்னோம், அதை மீறி அவர்கள் போனார்கள், அதனால் நாங்கள் தாக்கணும். நாம் இதை பற்றி போன தடவை கூட பேசணும்னு நினைக்கிறேன். கைது பண்ணியிருக்கலாம், தாக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைலாம் சொன்னோம். இந்த அளவுக்கு அவர் டீட்டெயில்டாக அவ்வளோ உள்ளே போய் ஆழமான அந்த புள்ளிகளை பற்றி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. அதை பற்றி பேசலைன்னா பரவாயில்ல. சமையல் வாயு இதற்கான தட்டுப்பாடுகள் எல்லாம் குறையும். போக போக இந்த போக்குவரத்து சீராகும். 60 நாள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் பட்சத்தில் எல்லாமே ரொம்ப அமைதியாக சில ஆண்டுகளாவது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு துன்பமான நிலையை மீண்டும் நமக்கு தரும். அந்த இடத்திற்கு 2 பேரும் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 60 நாளில் ஒரு ஒப்பந்தம் வரும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் 51 விழுக்காடு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ரொம்ப துன்பமான அந்த மத்தியஸ்தம் பண்ணுறவங்க அவங்க வரம் வாங்கிட்டு வரணும் இவங்க 2 பேரோடவும் பேசுகிறதுக்கு. எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது நடக்குமானால் அது நம்ம எல்லாருக்கும் நல்லது.